வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலக்ஷ்மி யோகம். கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் அந்த கஜலக்ஷ்மி யோகத்தை ஒருவருடைய ஜாதகத்தில் கொடுக்கும். இது பிறந்த கால ஜாதகத்திலேயே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தையும் எப்பேற்பட்ட ஒரு வருமானத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. இப்போ நமக்கு கோச்சார நிலவரப்படி இந்த 2 கிரகங்கள் சேர்க்கையாகுது. சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியிலிருந்து 26ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி குருவோட சேர போறார். இந்த குருவோட இணையும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது அமைக்கப்படுது. இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு தான் இருக்கும். ஒரு குறுகிய காலம்தான், ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போது. இது 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுமே பார்த்தீங்கன்னா, எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்தில் கஷ்டப்படுறாங்க, வருமானம் இல்லாமல், அந்த வருமானம் வந்தாலும் அதை கரெக்டான ஒரு விதத்தில் செலவு பண்ண முடியாமல், ஒரு சேமிக்க முடியாமல் தயங்குகிறார்கள். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும், என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளை எடுத்து செய்வாங்க. இதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வேலைகளை, ஏன்னா இவர்களுக்கு திறமைகள்ன்றது ஒரு தெரியாதது எதுவுமே கிடையாது. எல்லா திறமைகளையும் கையில் வச்சுட்டு எந்த திறமையை வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் தான். ஒரு இருதலை கொல்லியாக எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் ஒரு குழப்பவாதியாக இருப்பவர்கள் தான் நம்ம மிதுன ராசி அன்பர்கள். அந்த திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம், திறமைகளுக்கு ஒரு மதிப்பு அப்படின்றது இவர்களினுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத ஒன்றாக தான் இருக்கும். எவ்வளவோ ஒரு லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணால் கூட அந்த லெவலில் இருந்து நீங்கள் அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. அந்த சிரமத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய பல்வேறு போட்டிகள், அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸு, இந்த மாதிரிலாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க, இல்லை அடுத்து விளையாட்டுத்துறையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டே ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்டாக தான் இருக்கும். அந்த ப்ராஜெக்டை இவர்களால் மட்டும்தான் முடிக்க முடியுமே தவிர வேறு யாராலையுமே முடிக்க முடியாது. அதை எல்லாத்தையுமே அறிந்து தான் இவர்களுக்கு அந்த வேலையே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே தெரிஞ்சு தான் இவர்களும் பார்த்திங்கன்னா தன்னுடைய வேலையை முழு பொறுப்போட நல்ல ஒரு கவனத்தோடு செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே செய்வாங்க. கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இவர்களுக்கு தேவையான அங்கீகாரமோ இல்லை இவர்களுக்கு தேவையான அந்த ப்ரமோஷன்ஸோ இன்க்ரிமெண்ட்டோ எதுவுமே கிடைக்காது. அப்படியே அந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே அந்த உயரதிகாரிகள் எல்லாருமே அப்படியே அமைதி காக்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக ஆயிடுவாங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் அந்த உயரதிகாரிகள் எப்பவும் பேசணுமோ பேசிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சோடனே அப்படியே தெய்வங்களாக மாறிடுவாங்க. என்ன செய்கிறாங்க, ஏது பண்ணுறாங்க, நம்ம என்ன கேட்டாலும் அங்கேருந்து ரெஸ்பான்ஸே வராது. அதனால இவர்கள் மிதுன ராசி என்பர்கள் அடிக்கடி வேலையை விடக்கூடிய ஒரு தன்மைகளாக இருக்கும். கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு வேலை இடம் மாற்றம், அடுத்து பார்த்திங்கன்னா திடீர்னு லே ஆஃப், அடுத்து ஏஜ் காரணமாக ஆள் குறைப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு விஷயங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய சேர்க்கையாகப்பட்டது உங்களுடைய ராசியிலேயே பார்த்திங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நீங்கள் ஏற்கனவே தயங்கி இருந்த சில மாற்றங்கள், நம்ம இதுக்கு போகலாமா வேண்டாமா, இல்லை நம்ம வேலையை விட்டுறலாமா, இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருந்த இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிரனின் பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் அடுத்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அந்த பெற்றோர்களின் ஆசீர்வாதம், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம், உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம்ன்றது பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். எவ்வளவோ விஷயங்களையும் எவ்வளவோ கஷ்டங்களையும் ஒன்றுமே செய்யாத தப்புக்கு நிறைய ஒரு தண்டனைகளை அனுபவித்து வந்த இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 1 மாத காலகட்டம்ன்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
நிறைய ஒரு யோகங்கள்ன்றது இந்த கஜலக்ஷ்மி யோகம்ன்றது பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அபரிமிதமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த திருமண வரன்கள்ன்றது மிக பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். திருமண முயற்சிகளில் நல்ல சக்சஸ், அடுத்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையும் நல்ல ஒரு மாற்றத்தை, இது வரைக்கும் இருந்த திருமண வாழ்க்கையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்போ தான் நீங்கள் உணர்வு பூர்வமாக சில விஷயங்களை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய கணவரோ உங்களுடைய மனைவியோ உங்ககிட்ட பாசம் செலுத்துறதுக்கு தயங்குனா கூட இந்த காலகட்டம் அந்த கிரகங்களின் சேர்க்கைகள் அப்படியே உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் பிரியணும் அப்படின்ற முடிவுகளை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பாசமும் நேசமும் ஒரு அன்பான ஒரு இல்லற வாழ்க்கை அந்த இடத்துல இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பிரியணும்ன்ற ஒரு முடிவை யாருமே எடுக்காத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு, நாங்கள் பிரியணும்னு ஒன்று முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் அதில் ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை, ஒரு பிரியணுன்றவங்க ஒன்று சேரும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமே மிக அபரிமிதமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கும். தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு, அடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் கன்சல்டேஷன் வர்றதுக்கு, ஒரு ட்ரெயினராக ஆகிறதுக்கு, இந்த மாதிரியான ஒரு பலவிதமான தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிக அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்கள் எப்போதுமே எதிர்பார்க்கறது என்ன, எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரணும், நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எப்போதுமே கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உழைக்கிறதுக்கு தயாராகுங்கள். ஏன்னா இடம் விட்டு இடம் மாற்றம் செய்யறதன் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு மூட் அவுட்டில் இருப்பீங்க. நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஃபேமிலி இன்னைக்கு இந்த மாதிரியாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற உங்களை ஒரு உணர்வு பூர்வமாக நெகட்டிவாக ஆக்கி வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சேர்க்கையாகப்பட்டது, இந்த யோகமாகப்பட்டது மிக பெரிய அளவில் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய ஒரு மனவேதனைப்பட்ட தம்பதிகள், இந்த மிதுன ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படவே மாட்டாங்க. தம்பதிகள் தான் அந்த மிதுன ராசி என்பர்கள் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள். நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் அந்த குழந்தை பேருக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருமணமாகி 3 வருடங்கள் ஆச்சு, எந்த ஒரு குழந்தை பாக்கியமும் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ ஒரு நெசசரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதன் மூலமாக அதிகப்படியான அந்த வளர்ச்சின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் இந்த மாதிரியான கஜலட்சுமி யோகம் ஏற்படுறதுனால நீங்கள் அதிகப்படியாக அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணும்போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான பண வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். திடீர் யோகங்கள், ராஜ யோகங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வர யோகங்கள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள், உங்களுக்கு குரு திசை சுக்கிர புத்தி, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் குரு சுக்கிரன் சனி ராகு, அடுத்து பார்த்திங்கன்னா குரு கேது, இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.